ஸ்டூடெண்ட்ஸு அத நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கிளாஸ்க்கு. நான் வந்துட்டு இருக்காங்க உண்மையா ஒண்ணா. நேத்து தான் நான் போட்டேன் இல்லையா போஸ்ட்டு? இங்க போட்டிருக்கேன். இந்த போஸ்ட்டு தான். ஸோ இந்த 805 வந்துட்டு இன்னைக்கு பிளான் வந்துட்டு 805 உடைய டைமர்ஸ் ரைட்டா? அத வந்துட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்றது ஐடியா. லாஸ்ட் ஃப்ரீ கிளாஸ்ல வந்து என்ன எடுத்திருந்தேன் லாஸ்ட்ல முன்னாடி ஃப்ரீ கிளாஸ்ல வந்துட்டு 805 எப்படி விஎஸ் கோட்ல ரன் பண்றது? அத சொல்லிக் குடுத்தேன். கரெக்ட்டா? எல்லாருமே கெயில் ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. விஎஸ் கோட் ரன் பண்றத பத்தி சொல்லிக் குடுத்துருக்கேன் ஆல்ரெடி. அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் வந்துட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். யாருக்கும் தெரியலனா சொல்லுங்க. நான் அகைன் அனுப்புறேன். அண்ட் இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து டைமர்ஸ் பத்தி நம்ம இன்னைக்கு வந்துட்டு பார்க்கறதா நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். ரைட். ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரிஒன். பிகாஸ் இந்த சண்டே டைம்ல மார்னிங் எல்லாரும் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒர்க் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் சண்டேல, இருந்தாலும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஈவன் நானும் அப்படிதான், நிறைய ஒர்க் இருக்கு, இருந்தாலும் இந்த எடுக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ ஸோ இதான் நமக்கு பிளான். இப்போ எவ்ரி வீக் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா? எவ்ரி வீக் ஏதாவது ஒரு ஃப்ரீ கிளாஸ் நான் யோசிச்சு இதை பண்ணலாம் அது பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பிளான் நிறைய இருக்கு. நம்ம ஒரு வீக்ல ஒரு புது புது கிளாஸ் பார்க்கலாம். நம்ம என்னன்றதை நான் பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு என்னோட அஜெண்டா என்ன நான் பிளான் பண்ணியிருக்கேன்றதை நான் சொல்றேன். என்னென்ன எடுக்க போறேன் அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிளாஸ் டைமிங் 1 ஹவர். 1 ஹவர் தான். இப்போ 10 AM ஸ்டார்ட் ஆயிருக்கு. 11 AM முடிஞ்சிடறதா நம்மளோட ஐடியா. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ. இப்போ நான் சொன்னதுதான் இன்ட்ரோ. முடிச்சாச்சு. ஓகேவா? 2 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா ஓகே, 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ 2 மினிட்ஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து டைமர்னா என்னது, வாட் இஸ் டைமர் அண்ட் அதோட அப்ளிகேஷன், அதை பத்தி 15 மினிட்ஸ் பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் டைமர். டைமர் என்ன எது ஒரு ஐடியா கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, அதாவது ஆக்சுவலா டைமர் எப்படி ஒர்க் ஆகுது இன் 8051 அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் அதுக்கடுத்து ஆல்ரெடி நான் ஒரு கோடிங் ஒன்று போட்டு வச்சிருக்கேன் ஃபார் டைமருக்கு. நீங்க ஒன்று பெரிய கோடிங் மேலே எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய பண்ணி வச்சிருக்கிறேன். இதை பத்திலாம் நம்ம வந்துட்டு டெமோ காட்ட போறேன் இந்த கிளாஸோட எண்டில். அதாங்க டெமோன்னு போட்டிருக்கேன். அது 20 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா டெமோ காட்டுறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம அங்க பார்ப்போம் நம்ம. அது 20 மினிட்ஸ். அண்ட் ஃபீட்பேக் செஷன். இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்றது நீங்க கடைசியில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கடைசியாக பேசுவோம் நம்ம. இதான் என்னோட அஜெண்டா ஃபார் திஸ் கிளாஸ். ஓகே. அண்ட் இந்த கிளாஸுக்கு தேவையான லிங்க் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த லிங்க் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கு உங்களுக்கு. இந்த கிளாஸ் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனாலதான் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் என்னதுன்னா விஎஸ் கோடு. ரைட்டா? 805 எப்படி வந்துட்டு விஎஸ் கோட்ல ரன் பண்றது, அதுக்கான பார்ட் 1 சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்ல. அதுல பார்ட் 2 சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி ரன் பண்றது. பார்ட் 2 பார்ட் இருக்கு அதுல. இந்த பார்ட் வந்துட்டு பிளேலிஸ்ட் ஆக்சுவலி இது. இந்த வீடியோ வந்துட்டு இந்த பிளேலிஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னா டைமர்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? வாட் இஸ் டைமர் இன் பிக்ல சொல்லி கொடுத்துருப்பேன். அது இன்னும் டீப்பா இருக்கும். 805 ரொம்ப ரொம்ப சின்ன கண்ட்ரோலர். கரெக்ட்டுங்களா? அதுல ஒரே ஒரு 2 டைமர் இருக்கு, அவ்வளவுதான். இருக்கு, 2 டைமர் இருக்கு. மோடு ஒரு 4 மோடு இருக்கு, அவ்வளவுதான். பட் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க இன்னும் அட்வான்ஸா போக நிறைய எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதனால பிக்கோட டைமர் பிளேலிஸ்ட் இருக்கு, அதையும் தரேன் உங்களுக்கு கிளாஸ் முடிகிறப்ப. அதையும் பாருங்க. பாக்குறப்ப இன்னொரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓ, இதுதான் டைமரா, இப்படிதான் ஒர்க் ஆகுது, இப்படிதான் ஃபார்முலா, இப்படிதான் யூஸ் பண்ணுமோ ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் நம்ம இன்னைக்கு பாக்குற ஐடியா. ரைட். ஓகே. ஹாய் ப்ரோ. எஸ், கார்த்திக் ஹாய் சொல்லிருக்காரு. ஹாய். எல்லாருக்கும் ஹாய். ஓகேங்களா? ரைட். லெட் ஸ்டார்ட். வாட் இஸ் டைமர், அதை பத்தி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். இப்போ நீங்களும் டிஸ்கஸ் பண்ண என் கூட. ஓகே, இந்த கிளாஸ் வந்து நான் மட்டும் பேசினா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கூட நீங்களும் நிறைய பேசணும். டவுட் நிறைய கேட்க கேட்க நானும் கத்துப்பேன். ரைட்? அதனால வந்துட்டு நீங்களும் என்கிட்ட பேசும், நானும் உங்ககிட்ட பேசுவேன். 2 வே கம்யூனிகேஷனாக இருந்தால் நல்லா இருக்கும், நான் ஃபீல் பண்றேன். அதனால வந்துட்டு நீங்களும் பேச நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ டாபிக் என்னன்னா வாட் இஸ் டைமர், என்ன எழுதிருந்தது அஜெண்டா என்னது. ஃபர்ஸ்ட் அஜெண்டா வந்துட்டு வாட் இஸ் டைமர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். ரைட். இப்போ நீங்களே உங்க பாயிண்ட் நீங்க சொல்லலாம். இப்போ வாட் இஸ் டைமர் அப்படிங்கறத சொல்லுங்க, நான் இங்க எழுதிக்கிறேன் அதை. ஓகேவா? இப்போ நீங்க சொல்லலாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல டைமர்னா என்னது அப்படிங்கறத சொல்ல முடியுமா? யாராச்சும் வாலண்டியரா வரீங்களா? முன்னாடி சொல்றீங்களா? யா, ப்ரோ, ஆடியபிளா ப்ரோ? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க.
ஆக்சுவலாக இப்போ ஒரு ஒர்க்குனா அதை எவ்வளோ நேரத்தில் செஞ்சு முடிக்க போகிறோம், அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிறது ஆ, டைமர். இப்போ நீங்க சொல்றதுக்கு டிஃபைன் டைம்னு வச்சுக்கலாமா? அதாவது நீங்க வந்துட்டு ஒரு விஷயத்து டிஃபைன் டைம் ஃபார் ஒர்க். அதை நீங்க சொல்றதுக்கான ஆ ஒரு கரெக்டா ஒரு விஷயம் பண்றீங்க, அதை ஆமாம். டிஃபைன் பண்றீங்க, இவ்வளவு நேரம் தான் இருக்கும். நான் எழுதிக்கிறேன், ம். டிஃபைன் டைம் ஃபார் தட் ஓகே. ஒர்க், பர்டிகுலர் ஒர்க், ஸ்பெசிஃபிக் ஒர்க், அந்த மாதிரி. டிஃபைன் டைம் ஃபார் ஸ்பெசிஃபிக். ஹேண்ட்ரைட்டிங் நல்லா இருக்காது, இதுல எழுதுறப்ப தப்பா நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸ்பெசிஃபிக் இது எல்லாமே பேட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பொறுமையா அதுல தான் வரும். இப்போ வேற மாதிரி இருக்கு ஹேண்ட்ரைட்டிங், இல்லையான்னு தெரியல. ரைட். இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஒர்க்கு ஒரு டிஃபைன் பண்றீங்க டைம், இதுதான் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றீங்க. அதான் அவர் சொல்லியிருக்காரு. எஸ், அதுவுமே ஓரளவுக்கு கரெக்ட் தான். பட் நான் வேற ஒன்று எதிர்பார்க்கிறேன். வேற யாரும் சொல்ல முடியுமா கரெக்டான பாயிண்ட் என்னன்ட்டு? இதுவும் கரெக்ட் தான், பட் ஆக்சுவலி இது இல்லைன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வேற பாயிண்ட் இருக்கா? சார், ஒன் டவுட். சொல்லுங்க. இந்த டைமருக்கும் இந்த வாட்ச் டாக் டைமருக்கும் டிஃப்ரெண்ட் என்ன சார்? டைமருக்கும் வாஸ்டாக் டைமருக்கும் ஃபர்ஸ்ட் டைமருக்கு தான் இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு புரியும் எதுக்காக ஓகே. டைமர் யூஸ் பண்றேன்ட்டு. வாஸ்டாக் டைமர் பத்தி ஓகே. பார்க்கணும்னா ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் சிஸ்டம் கோட் பண்ணியிருக்கீங்க, சம் கோடிங் லைன்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த லைன்ஸ் வந்து திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து ஹேங் ஆயிருச்சு. ரைட்டா? ஹேங் ஓகே. ஆயிருச்சு ஏதோ ஒரு பர்பஸ், இல்ல நீங்களே ஹேங் பண்ற மாதிரி கோடிங் போட்டிருக்கீங்க, இல்ல கோட் ஹேங் ஆயிருச்சு. ஹேங்னு சொல்ல முடியாது, அது அந்த 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 லைன் அதால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அந்த மாதிரி இடத்துல இருந்தது அப்படின்னா கண்ட்ரோலர் ஆட்டோமேட்டிக்கா ரீசெட் பண்ணி விட்டுரும். ரீசெட் ஆகும். ஸோ அந்த ரீசெட் ஆகுது அப்படின்றதுக்கு அந்த கான்செப்ட் பேர் தான் வாட்ச் ஸ்டாக் டைமர். அது அந்த கோடிங் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், எங்க பாக்குதுன்ட்டு. அது ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுடுச்சு அப்படின்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கோட். அவ்வளவுதான், கோயிங் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த கோட். அது ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஓகே ரன் சார். ஆகும். அதான் வாட்ச் ஸ்டாக் டைமர். ஓகேவா? ஓகே. ம். யா. இப்போ அகைன் கம் டு த பாயிண்ட், வாட் இஸ் டைமர்? அதை பத்தி பேசினேன். அகைன் யாராவது பாயிண்ட் சொல்லலாமா? நிறைய பேர் இருக்கீங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம், கமான். தப்பானாலும் பரவாயில்ல, கமான் சொல்லுங்க. யா. ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா அது எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும், டிலே டைம் எப்போ வரணும், இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டிவைஸ் தான் டைமர். ஓகே, திரும்ப நம்ம டிஃபைன் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அது டைமை டிஃபைன் பண்ற டாஸ்க்கு. அது நீங்க அப்ளிகேஷன் சொல்றீங்க, நான் டாஸ்க் நீங்க எழுதிட்டேன். சரி, ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான் இல்லையா? ஹலோ. யா. சொல்லுங்க. ம். டைமர்னா வந்து இட்ஸ் அ செட் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸ் தான். ஸோ இது வந்து ஜீரோல இருந்து அதோட எத்தனை ம். பிட் ம். எத்தனை பிட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்ஸோ அதோட கடைசி பிட் வரைக்கும் அது வந்து கவுண்ட் பண்ணிட்டே போகும். ம். அட் த எண்ட் ஆஃப் த பிட்ல வந்து அது மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். எல்லாருமே இந்த டைம்னு சொல்றப்ப அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க, இப்பதான் டைம் ஒர்க் ஆகுதுன்னு ஐடியா வச்சிருக்கீங்க. ரைட். இப்போ நல்லது, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. பிரேம்குமார் ஏதாவது சொல்லணுங்களா? அவர் மைக் ஆன் பண்ணிட்டு ஆ போனாரு. ஓகே சார். யா, ஆமாம், சொல்லுங்க. கேட்குதா சார்? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சார், அதாவது மல்டிபிள் ப்ராசஸை வந்து நம்ம சேம் டைம் ஆ, பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் கரெக்ட். ஆகும் சார். தட்ஸ் இட். முடிஞ்சு போச்சு. இதான் நான் சொல்ல வந்தேன். அதாவது இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பாத்தீங்கன்னா டிஃபைன் ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்கு டைம் நீங்க சொல்றீங்க. அதுதான் டிலேன்னு ஒரு ஃபங்க்ஷன் கோடிங்ல இருக்கு நமக்கு. நம்ம நம்ம கோடிங்ல தான் டிலேன்னு ஒன்று இருக்கு இல்லையா? டிலேன்னு ஒன்று இருக்கு. அதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஸ்பெசிபிக் டாஸ்க்கு டைம் டிலே கொடுத்துடலாம். ரைட். ஈவன் டைமர் யூஸ் பண்ணி கூட டிலே நம்ம பண்ணலாம். அது ஒரு பாயிண்ட். ஓகே. ஆனா ஆக்சுவலா டைமர்ன்றது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எல்லாரும் மைண்ட் வச்சிருக்கணும். என்னன்னா, ஒரு கண்ட்ரோலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாரும் நான் பொதுவா சொல்ற எக்ஸாம்பிள் தான் இது. ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்டெப்பர் மோட்டார் இருக்கு. இது நம்மளுடைய ஸ்டெப்பர் மோட்டார். ஓகே, இது நம்ம ஸ்டெப்பர் மோட்டார். அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு சவுண்ட் செக்மெண்ட் இருக்கு. இது நம்மளுடைய சவுண்ட் செக்மெண்ட். லைக் திஸ். 3 சவுண்ட் செக்மெண்ட் இருக்கு. 3 டிஜிட் சவுண்ட் செக்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அண்ட் இதையுமே வந்துட்டு என்னுடைய பீக்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். பீக்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். வெயிட். எஸ்.
இது வந்துட்டு பிக்கு. இது டேக் எனி கண்ட்ரோலர். நான் 16F எடுத்துக்கிறேன். நீங்க எந்த ஐசனும் எடுத்துக்கலாம் உங்க விருப்பத்துக்கு. ரைட். அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு சம் சென்சார் இருக்கு. லோட் செல் வச்சுக்கலாமா? லோட் செல், அதான் அந்த வெயிட்லாம் பார்ப்பாங்க இல்லையா, லோட் செல். அது மாதிரி நான் வந்துட்டு இதை கன்சிடர், இப்போ வெயிட்டை வைக்கிறாங்க, ரைட். ஏதாவது வெயிட் இது மேலே வச்சாங்கன்னா அதோடைய ரிசல்ட்டை வந்துட்டு இந்த செக்மெண்ட்ல வர வைக்கணும். அட் த சேம் டைம் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஆல்வேஸ் ரொட்டேட்ல இருக்கு, ஆல்வேஸ் ஆன். இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்துட்டு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு லோட் செல்ல லோடு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டாவை ரீட் பண்ணி அதை எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணணும். இதான் கான்செப்ட். ஓகே, எப்போ வேணா லோடை மாற்றி வைப்பாங்க, லோடு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி ஒரு டாஸ்க் நீங்க பண்றீங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு டாஸ்க் நீங்க பண்றீங்க. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்களேன், நமக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல வித்தவுட் டைமர் இல்லாம வச்சு பாருங்க, ரைட். நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் கோடிங்கை வச்சுட்டு பண்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் பண்றது. ஓகேவா? ஈவன் சவுண்ட் செக்மெண்ட்லாம் இந்த பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன எதனால சொல்றேன்னா, சைமல்டேனியஸா 3 வேலை நீங்க பண்ற மாதிரி இப்ப இங்க இருக்கு. சவுண்ட் செக்மெண்ட்டையும் ரன் பண்ணணும், எப்பவுமே ஸ்டெப்பர் மோட்டர் ரன் பண்ணணும், லோட் செல் ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப வெரி வெரி காம்ப்ளெக்ஸான கோடிங் நீங்க பண்ண போறது. இருக்கிறது 3 விஷயம் தான், ஆனா ரொம்ப கஷ்டம் சி ப்ரோக்ராம்ல இது மாதிரி ஒரு விஷயத்த பண்றது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த இடத்துல டைமர் ஒருத்தருங்க இருக்கிறாரு. ஸோ டைமர் இருக்கிறப்ப நம்மளால வந்து ஈஸியா வந்துட்டு சைமல்டேனியஸா 3 வேலைகள் என்ன அதுக்கு மேல கூட பண்ண வைக்க முடியும். ஆனா அது கொஞ்சம் கோடிங் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாயிட்டே இருக்கும், அதிகமாயிடுச்சு அப்படின்னா. பட் இட்ஸ் பாசிபிள் ஒன்லி. ஓகே, இதுக்கு மேலே உங்களுக்கு டாஸ்க் அதிகமாயிட்டே போருக்குன்னா வி கேன் கோ டு ஆர்டாஸ். அதுக்கு ஆர்டாஸ் தனி டாபிக் இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆர்டாஸுமே அதே கான்செப்ட் தான் பண்ணுது, அதுவும் மல்டிபிள் டாஸ்க் பண்ணக்கூடிய வேலைகள் தான். இது மாதிரி நிறைய இருக்கு, டைம் யூஸ் பண்ண முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேல, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு கோடிங். ஓகேவா? பட் அப்போ ஆர்டாஸ் யூஸ் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சிம்பிள் பண்ணி கொடுக்கணும் கோடிங் நமக்கு. ஸோ இது மாதிரி இருக்கு. பட் இது நீங்க புரிஞ்சுக்கணும், மல்டிபிள் ஜாப் அட் அ டைம்ல பண்றீங்க அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்றது டைமர் கான்செப்ட். இப்ப எல்லாருக்கும் புரியுது இல்லைங்களா? இதுல டவுட் இருக்கா? பிரவீன், இது நான் சொன்னது கரெக்ட் தானே? பிரவீனா பிரேம் சொன்னார் நினைக்கிறேன் இதை. எஸ் சார், கரெக்ட். அவர் போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, டைமர்ஸ் யூஸ் வேரியஸ் டைமர் டாஸ்க். எங்க வரும்? எப்படிங்க? உங்க டயக்ராம்ல இந்த டைமர்ங்கிறது எந்த இடத்துல வரும்? அதுதான் இங்க ட்ரிக்கியா இருக்கும். நம்ம சொன்ன அந்த டைமருக்கும் நான் சொன்ன அப்ளிகேஷனுக்கும் ரிலேட் இப்ப பண்ண முடியாது நம்மளால. நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ரிலேட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்துட்டு பார்க்க டேரக்டா இருக்காது. டைமர்ல வந்து டிஃபைன் பண்றோம், இது சைமல்டேனியஸா பண்ற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்ப எப்படின்னா we have to use ISR, இன்டரப்ட் சர்வீஸ் ரொட்டீன் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல தான் அவரு இங்க சொன்ன மாதிரி டிஃபைன் பண்றோம் டைமரை. இந்த டாஸ்க் நம்ம டிஃபைன் பண்ணுவோம், அந்த டிஃபைன் பண்ற ISR ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே போயிட்டு வேலையில பண்ணிட்டு வரும். இதுதான் டைமரோட கான்செப்ட். ஸோ அட் அ டைம்ல 2 விஷயம் 3 விஷயம் பண்ண முடியும் ISRன்ற ஐடியா யூஸ் பண்ணி. ஓகேவா? அதான் டெமோ. அதான் டேரக்டா இருக்காது மீனிங், அதனால இப்ப ஞாபகம் இருக்காது என்ன இது டைமர்ன்றது டிஃபைன் பண்றாங்க. ஓகே, அது எப்படி இது வந்து கோடிங் நம்ம பண்ணணும். நான் சொல்றேன், இது நம்ம தான் கோடிங் டெவலப் பண்ணணும். இதுக்கும் டைமருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் போர்ட்ல இருக்க கூட அதுவும் ஒரு டிவைஸ் தானே? அது ஒரு பெரிபெரல், அவ்வளவுதான். இன்டர்னலா இருக்கக்கூடிய ஃபீச்சர், அவ்வளவுதான். அது டிவைஸ் கிடையாது. இது காம்பவுண்ட் இல்ல, அது ஒரு ஐசிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர். லைக் I2C SPI மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு, அதுக்கு அவ்வளவுதான். ஐசிக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீச்சர் அது. ஒரு SPI I2C தெரியல உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐசிக்குள்ள? அது மாதிரி டைமர் ஒரு ஃபீச்சர் இருக்கு அதுக்குள்ள, அவ்வளவுதான். அதை யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணலாம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ ஒரு ஐடியா யாரும் இதுல சொல்லவே இல்லை. நம்ம I2C சொல்றாங்க, கேம் சொல்றாங்க, SPI சொல்றாங்க. இது இப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே யாருமே தெரியல. யாரு சொல்லலன்றீங்க? நான் சொல்லலன்றீங்களா? இல்ல பொதுவாவே சொல்றேன். இந்த புரோட்டோகால்ஸ்ல இது இப்படி ஒண்ணு இருக்கிறதுங்கிறதே இல்லையே. இது இட்ஸ் நாட் அ புரோட்டோகால். இது புரோட்டோகால் கிடையாது, இது டைமர் கான்செப்ட். இது புரோட்டோகால் கிடையாது இல்லையா? நான் சொல்ல வந்தது UART I2C SPI மாதிரி இது ஒரு ஃபீச்சர் ஐசிக்குள்ள இருக்கு நான் சொல்லுவேன். இது இட்ஸ் நாட் அ புரோட்டோகால். புரோட்டோகால்ன்ற அது வேற, அதுக்கு ஃப்ரேம்லாம் இருக்கும், எப்படி செய்யணும் ஒரு விதம் இருக்கும், அது புரோட்டோகால் வேற. இது இட்ஸ் நாட் அ புரோட்டோகால், இது வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கு ஐசிக்குள்ள, அவ்வளவுதான். ரைட், ஓகே. சோ இப்போ ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. எல்லா விதமான கண்ட்ரோலர்லயும் அவங்க ஒரு கண்ட்ரோல் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கிறது என்ன 8 இல்ல இல்லையா? நான் தப்பா எழுதிட்டேன். நம்ம படிக்கிறது 8051. ஸோ 8051ல வந்து அதுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க.
இது இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் நீங்க, இத்தனை டைமர் தான் இருக்கு, இத்தனை மோடு தான் இருக்குன்றத கொடுத்துருப்பாங்க நமக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் டைமர்னா என்ன. நீங்க சொன்ன அதே ஐடியா தான், ஆனா ஆக்சுவலா எதுக்காக அப்ளிகேஷன் நான் சொல்லிட்டேன் இப்போ. ஸோ இந்த இடத்துல வந்து வாட் அப்படின்ற ஆன்சர் நான் சொல்லிட்டேன், நீங்க சொல்லிட்டீங்க அழகா. நான் அப்ளிகேஷன் சொல்லிட்டேன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. இந்த வாட்ன்றது வந்துட்டு நம்ம இதுதான் ஆக்சுவல் பர்பஸ், இதுதான். பட் அதை எப்படி யூஸ் பண்றோங்கிறது மெயின் நமக்கு. அதை நான் இங்க கீழே சொல்லியிருக்கேன், இதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. வேற எதுக்காகவும் டைமர் யூஸ் பண்ண போறது கிடையாது, இதுதான் பர்பஸ். அதுக்கு வெரி சிம்பிள். ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இப்போ நான் சிலபஸ் படி போலாமா? ஆஸ் பர் அஜெண்டா ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னா, நான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தாச்சு. நினைச்ச மாதிரி கொஞ்சம் அதிகமாக டைம் இருக்கு, ஃபைன். அப்ளிகேஷன் டைம் சொல்லி கொடுத்துட்டேன். ரைட். இப்போ டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் உள்ள போலாமா? எந்த இடத்துல என்னென்ன பார்ப்போம்னா, 8005 டைமருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அண்ட் டைமர் எப்படி ஒர்க் ஆகுது அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? வெரி சிம்பிள். இப்போ நீங்க சொன்ன இந்த டைமர் அப்படித்தான் நான் பார்க்க போறேன். நான் எப்படியும் இந்த டைமர் எடுக்கிறப்போ சின்ன ஒரு சொல்லுவேன் என்னன்னா, நான் ஒரு கிளாஸ்ல வந்துட்டு வாட் இஸ் டைமர் ஒரு கேள்வி கேட்டேன். ஓகேவா? நிறைய பேர்ட்ட தெரியும் இது. வாட் இஸ் டைமர்னு கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு பையன் என்ன சொன்னாருன்னா, டைமர்னா டைமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா அதான் ஆன்சர் இல்லையா? வாட் இஸ் டைமர்னு கேட்டேன்னா, டைமர்னா டைமர் தான் ஆன்சர்னு சொன்னாரு. ஆக்சுவலி கரெக்ட் தான் சொல்ல போனா. அதுல மீனிங் என்ன இருக்கு? டிஃபைன் டைம், இதுல டைமர் வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ அது இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டைமர்ன்ற காரணம் சொல்லி தரத்துக்கு டைமர்ன்றே யூஸ் பண்ணிக்க போறேன். நம்ம வால் கிளாக் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி சொல்லி தரப்போறேன். எப்படின்னா, இப்போ ஜஸ்ட் இது ஒரு வால் கிளாக் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து 12 இருக்கு, 1 வால் கிளாக் இருக்கு. ஓகே, 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு வால் கிளாக் இருக்கு நமக்கு. ஓகேவா? இது வந்துட்டு செகண்ட்ஸ் சின்னதா இருக்கும், மினிட்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். சாரி, இது மினிட்ஸ், இது ஹவர்ஸ், செகண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப குட்டியா மெலிசா இருக்கு. இதான் நம்ம கிளாக், வால் கிளாக் வரைஞ்சிட்டேன். இப்போ லெட்ஸ் சே எனக்கு வந்துட்டு இப்போ இதை கிளாக் அப்படியே எழுதல, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டைம் எழுதுறேன். இங்க 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் 34 மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வந்துட்டு 20 செகண்ட்ஸ். கரெக்டா? இப்போ இன்னொரு டைம் கீழே எழுதுறேன் பாருங்க, இதான் கேள்வி. 2 மணி 33 அண்ட் சம் செகண்ட்ஸ் இருக்கு. ரைட். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மினிட்ஸ்ன்றது எப்படி 33 ஆச்சு? இந்த மினிட்ஸ்ன்றது 33 எப்படி ஆச்சு? இப்போ 60 செகண்ட்ஸ் that's போச்சு it. அப்படின்னா ஒரு Correct. மினிட், ஒரு ரெவல்யூஷன் மாதிரி. கரெக்ட். அப்போ லெட்ஸ் சே நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்போ மினிட்ஸ் வந்துட்டு ரன் ஆகுறது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, செகண்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. கரெக்டா? அது மாதிரி செகண்ட்ஸை பேஸ் பண்ணி, செகண்ட்ஸ்ன்றது எதை பேஸ் பண்ணிருக்கு? நீங்க சொல்லக்கூடாது உள்ள இருக்கிற காயின் பேஸ் பண்ணிருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் வேற மாதிரி கொண்டு போறேன் கிளாஸ், வேற ஒன்றும் இல்லை. உள்ள இருக்கக்கூடிய மில்லி செகண்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டா? 0 to 1000 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆனா ஒரு செகண்ட். அப்போ 20 to 21 20 to 23 30 60 வரத்துக்கு இங்க 60,000 டைம்ஸ் மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கணும். எவ்ரி 1000 வரப்போ ஒன்று. ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொன்றும் இன்னொரு டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னன்னு புரிதல? இப்ப அதே மாதிரி டைமர் ரன் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ள ஒர்க் ஆகக்கூடிய டைமர் இதுதான். ஸோ செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி மினிட்ஸ் இருக்கு. அதே மினிட்ஸ் 60 கிட்ட போயிருச்சுன்னா ஹவர்ஸ் இருக்கு. அதே ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸ் கிட்ட வந்துருச்சுன்னா அதுக்கு மேல போக முடியாது. இது ரயில்வே டைமா இருக்குன்னா 24 வரைக்கும் போகும். அதுக்கு மேல போச்சுன்னா இட்ஸ் அகைன் கம் டு 0 ஆர் அகைன் கம் டு 1. அது மாதிரி நமக்கு ரிவர்ட் ஆகும் இல்லையா? ரைட். இப்போ இதே கான்செப்ட் தான் நம்மளோட டைமரின் 8051 இருக்கு. ஸோ லெட்ஸ் சே இந்த டைமர் கான்செப்ட் வந்துட்டு இப்போ எப்படின்னா, ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. பட் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் 8051 யூஸ் பண்ண தேவையில்லை. நான் சிம்பிளா சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேட்டர் தெரியும் இல்லையா? 11.0596 மெகா ஹெர்ட்ஸ் தான் நம்ம 8051 ஆசிலேட்டர். தெரியும் இல்லையா? ஆசிலேட்டரை பத்தி தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? வாட் இஸ் ஆசிலேட்டர்? 0.0592 92வா? மாசடி புக்ல நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் அப்படிதான் போட்டுருந்துச்சு. மேபி போட்டுக்கலாம், தப்பா எழுதிருக்கலாம். கரெக்ட் தான், 92 தான் கரெக்ட். நான் எழுதிருக்கேன் 92 கரெக்ட். தேங்க்யூ. எஸ், நல்ல பாயிண்ட். என்ன புக் யூஸ் பண்றீங்க நீங்க? முகமது அலி அந்த புக்கா? வேற புக் இருக்கா? அந்த புக் ப்ரோ. ஆக்சுவலா அந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் யூசிங் அசம்பிளி அண்ட் சின்னு சொல்லிட்டு
ஆமா, நல்ல புக் அது. நானும் படிச்சுட்டு இருந்தேன். பட் இப்ப என்கிட்ட புக் இல்ல. நானும் வாங்கணும். பட் ஓகே. நல்ல புக் அது. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் இது ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி ரைட்டா? இந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு உங்களுக்கு காட்ட வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு அதுக்குள்ள. என்னன்னா வாட் இஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்னு கேட்டேன். யாராவது சொல்ல முடியும்? வாட் இஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சொல்ல முடியுமா? கிறிஸ்டல் ஆசிலேட்டர் என்னது? சரி, நான் வாட் டைப் பண்ணிட்டேன். நான் எதிர்பார்த்து சொல்ல வந்தது வந்துட்டு இது இமேஜஸ் காட்ட வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இது மாதிரி இருக்கும். இது மாதிரி இந்த மாதிரி ஒரு மாடல்ல வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம போடக்கூடிய அந்த ஆசிலேட்டர் எல்லாமே இந்த மாதிரி செராமிக் கிறிஸ்டல் ஆசிலேட்டரா இருக்கும். அண்ட் அதுக்கு பேரலா வந்துட்டு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் நம்ம வந்துட்டு சீரியஸாக வந்து கனெக்ட் பண்ணுவோம், நம்ம கிரவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அதோட கான்செப்ட். ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் ஐசியை ரன் பண்ணுது. ப்ரோ ஒரு சொல்லுங்க. டவுட். இப்போ மேக்ஸிமம் வந்து எனக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிறிஸ்டல் யூஸ் பண்றோம், ஏன் வந்து பர்டிகுலரா அங்க ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம போடுறோம்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? நல்ல கேள்விதான். பட் நான் அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கல. நானும் அதை பத்தி கெப்பாசிட்டன்ஸ் எப்படி அதோட பிஹேவியர், அது சம்திங் சிக்னல் ஜெனரேட் பண்றது அந்த கெப்பாசிட்டன்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் காம்பினேஷன் வச்சு பண்றாங்க அந்த இடத்துல. அவ்வளவுதான். மேபி ஓகே நான் ஓகே இன்னும் அதை பத்தி ஸ்டடிஸ் பண்ணல. ஓகே சிக்னல்ஸ் அந்த கிளாக் ஃப்ரீக்வன்சி கொடுக்கறதுக்கு அந்த வேல்யூஸையும் இதையும் போட்டிருப்பாங்க. மேபி நம்ம இன்னும் டேட்டா ஷீட்டை படிச்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஓகே நான் இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சா கண்டிப்பா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே தேங்க்யூ. ஓகே. ஸோ இதான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இப்போ சொன்னது அதே கான்செப்ட் தான். ஒரு பல்ஸ் நமக்கு வந்துட்டு இன்புட்ல அந்த கிளாக் இன், கிளாக் ஆசிலேட்டர் இன், ஆசிலேட்டர் அவுட்ன்ற பின்ல கனெக்ட் பண்ணிடுவோம். அதுதான் நம்ம ஐசிக்கு வந்துட்டு உயிர் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? டைம் அதுதான் கொடுக்குது. ரைட்டா? அந்த டைம் வச்சுதான் நம்மளோட இது வந்துட்டு ஒர்க் ஆயிட்டு இருக்கு. வெரி சிம்பிள். இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இது ஒரு ஸ்பீடு 11 மெகாஹெட்ஸ். 11 மெகாஹெட்ஸ் அப்படிங்கிறது ஒரு செகண்டுக்கு 11 மெகா ஆஃப் செட்ஸ் வந்துட்டு ரன் ஆகும். 11 மெகா ஆஃப் பல்ஸ் அது வந்து கொடுக்கும். அதான் அதோட ஐடியா இருக்கு. ரைட்டா? ரைட். ஸோ இந்த ஸ்பீடில் தான் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார்முலா வரப்ப கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் எனக்கு சொல்ற எக்ஸாம்பிள். பட் புரியறதுக்காக நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இதான் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இல்லையா? இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஐசி, நான் இப்ப சொன்ன அந்த 805 ஐசி இருக்காரு இல்லையா? 805 ஐசி இருக்கு. அந்த ஐசி வந்துட்டு டைமரை ரன் பண்ணுது. உள்ள இருக்கிற டைமர் ஒரு ரெஜிஸ்டரே இருக்கு. வெரி சிம்பிள். நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. TMR0 ரெஜிஸ்டர் இருக்கு. வேற பேர் உள்ள இருக்கும், நான் சும்மா எழுதிக்கிறேன். டைமர் 0 அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. ஓகே, அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா, இந்த 11.0592 மெகாஹெட்ஸ்ன்றத பேஸ் பண்ணி இன்கிரிமெண்ட் ஆகுது. அந்த ஸ்பீட்ல இன்கிரிமெண்ட் ஆகும். லைக் எப்படி இந்த செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி மினிட்ஸ் ரன் ஆச்சு இல்லைங்களா? மினிட்ஸ் பேஸ் பண்ணி ஹவர்ஸ் ரன் ஆகுது. இங்க ரொம்ப சிம்பிளா கிறிஸ்டல் ஆசிலேட்டரை பேஸ் பண்ணி டைமர் ரன் ஆகுது. ஓகே, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எவ்வளவு ஃபாஸ்டா பல்ஸை கொடுக்குதோ அந்த ஃபாஸ்ட் ஒரு எண்டுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 11 மெகாஹெட்ஸ்ல வந்து 0 to 10 சும்மா ரன் ஆகுது அப்படின்னா, எவ்ரி 10 வரப்போவும் TMR0 நம்ம 10 சும்மா உதாரணத்துக்கு நான் TMR0 வந்து டிஃபால்ட்டா 25 கொடுத்துருக்கேன் அப்படின்னா, எவ்ரி 10 வரப்போவும் இன்கிரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். லைக் 26 வரும். அடுத்து 0 to 10 வரப்போ 27 ஆகும். அடுத்து 0 to 11 வரப்போ 28 ஆகும். அது மாதிரி போயிட்டே இருக்கும். இதான் கான்செப்ட் இங்க. ரைட்டா? இங்க என்ன ஆச்சுன்னா, இப்போ போயிட்டே இருக்கு. அப்போ போயிட்டே இருக்குமானா கிடையாது இல்லையா? அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. லைக் we have a 60 is the limit for seconds. அது மாதிரி டைமர் 0 வந்துட்டு 8-bit டைமர் நம்ம படிக்கிறோம். 8-bit டைமர். ஸோ 8-bit வேல்யூ வந்து 255. கரெக்டா? 255 தான் அதோட வேல்யூ. அப்படிங்கிறப்ப அது வரைக்கும் ரன் ஆகும். 255 வரைக்கும் ரன் ஆகும். அப்ப 255 அந்த பிறகு இப்போ இது எப்படி அது பாருங்க, 0 to 60 வரைக்கும் ரன் ஆகுது. கரெக்டா? 60 வர திரும்ப 0க்கு போகுது. சேம் இங்கே அதே தான். 255 வந்துருச்சு. லைக் இதே மாதிரி தான். சாரி, 10 ஓகேவா? வந்துட்டே இருக்கு. 0 to 10 வரைக்கும் வருது. ஆனா 255 வந்த பொண்ணே அகைன்ஸ் கோயிங் டு 0. அவ்வளவு திரும்ப 25 செட் பண்ணுவோம், திரும்ப அது ரன் ஆகுது. இதுதான் டைமரோட ஒர்க்கிங். இப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இங்க நடக்கிற விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. ஆனா இது நமக்கு கிளாக்கா, வால் கிளாக்கா செவுத்துல மாட்டியிருக்கோம். இது நம்ம செவுத்துல மாட்டல, கண்ட்ரோலுக்குள்ள வச்சிருக்காங்க அழகா. ஸோ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அந்த பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிய வச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ இது புரியுதா உங்களுக்கு? ஹரியார் சொல்லுங்க. சொல்லுங்க ஜாஸ் சர்வீஸ். யா, இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரும் இந்த டைமருக்கும்
குரூப் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் தானே ரெஜிஸ்டர்? இல்ல என்ன சொல்றீங்க? குரூப் ஆஃப் என்னது? ஃபிளிப் ஃப்ளாப் ரெஜிஸ்டர். ஆமாமா ஆமா ஆமா. ஆமா, அதனால அது டிசைன் பண்ணிக்கிறேன். கரெக்ட். எஸ் கரெக்ட். ஃப்ரீக்வன்சியும் இந்த கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். எஸ் எல்லாம் ஃபிளிப் ஃப்ளாப் தான் உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம். ஃபிளிப் ஃப்ளாப், டிரான்சிஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறது. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ரன் பண்றாங்க. இதை ஒரு பிட்டா ரன் பண்ணிட்டே இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். கரெக்ட் தான். ஓகே, தேங்க்ஸ் சார். எஸ். ஹரிஹரன், நீங்க படிச்ச டாபிக்கும் நான் சொல்றது கரெக்டா இருக்கா? நீங்க ஏஜர் ஃபைவ்ல படிச்சிருக்கீங்க புக்ல. கரெக்டா இருக்கா? ஆமாம் சார். கரெக்டாக இருக்கு. ஓகேவா? மேபி அவர் இன்னும் அதிகமா கூட சொல்லியிருக்கலாம் என்னை பத்தி. என்ன விட என்னை பத்தி இல்ல, என்ன விட முகமது அலி மச்சி அழகா நிறைய சரி, சொல்லியிருப்பாரு. இல்ல அதுல. இல்ல. ஆஹ் நிறைய இன் டீட்டெயில் நிறைய இருக்கும். தான் ஒரு எக்ஸாம்பிள்ஸா எடுத்துட்டு வந்து சொல்லிருக்கேன். நீங்க கண்டிப்பா. சொன்ன மாதிரி. ஆமா நிறைய இருக்கும். அதையும் படிக்கலாம். அது ரொம்ப நல்ல புக். ஐ ப்ரிஃபர் தட் புக். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிடுறேன் அதுல. இப்போ எக்ஸாம்பிளுக்காக சிம்பிளா இருக்குன்றதுக்காக சார், இப்போ இதை முடிச்சுட்டு இந்த ஆசிலேட்டர் சொல்றப்ப எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. அதையும் லாஸ்ட்ல எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. என்ன அப்படின்னா, லைக் மிஷின் சைக்கிள்க்கும் நம்ம டைமர் வந்து மிஷின் சைக்கிள் 12 1 பார்ட் வந்து ரன் ஆகும் போட்டுருக்காங்க. ஆமா அது மட்டும் வந்து அதை நீங்க இதை முடிச்சுட்டு எனக்கு அதை மட்டும் ஒரு டைம் சொல்லி. ஓகே. இப்போ ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான் அது. நான் சொல்றேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்றத பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. எஸ் சரி. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த 8 பிட் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ 8 பிட் நான் சொல்லியிருந்தேன். இன்ஸ்ட் ஆஃப் 8 பிட் ஆக்சுவல் நம்ம டைமருக்குள்ள என்னவா இருக்குன்னா, ரெண்டு ஆக்சுவல் 4 மோட் இருக்கு இந்த டைமர்ல. ஒன்று வந்துட்டு 13 பிட் ஒரு மோட் இருக்கு, இன்னொன்று வந்து 16 பிட் ஒரு மோட் இருக்கு, இன்னொன்று வந்துட்டு 8 பிட் ஒரு மோட் இருக்கு, இன்னொன்று வந்துட்டு ஸ்பிட் ஆகிற மோட் இருக்கு. நிறைய 4 மோட் இருக்கு 8085ல. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஐ எம் கோயிங் வித் 16 பிட். ஓகேவா? அப்போ டைமர் நம்ம 16 பிட்டா மோடு மாற்றலாம். 8 பிட் இப்போதைக்கு நான் வைக்கல. ரைட் சே நான் 16 பிட் மோடா அது மாத்திட்டேன் அப்படின்னா, ரைட், அப்ப அதனுடைய வேல்யூ எது வரைக்கும் போக முடியும்? அதனால 255 கிடையாது, அதனால 65535 வரைக்கும் போக வைக்க முடியும். ஏன்னா 16 பிட்டோட வேல்யூ என்னது? 65535 எழுதிட்டு இருக்கலாம் தெளிவா? 65535 தான் அதோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ அப்படிங்கிறப்ப 65535 வருது, வந்த பிறகுதான் 0க்கு போகும். இது 8 பிட்னா இங்கே வரும், 16 பிட்னா இங்க போகும். அது மாதிரி சில டிஃபரன்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் தவிர்த்து அது ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் ரியல் கிளாக் மாதிரியே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. வெரி சிம்பிள். ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்துருப்போம் இப்போ நம்ம. ரைட்டா? இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இதுல இருந்து தான் அடுத்து ஃபார்முலா நம்ம உருவாக்க போறோம் நம்மளுக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, நம்ம இப்போ புரியுது இதுதான் ஒர்க் ஆகுன்றது புரிய வச்சுட்டோம் உங்களுக்கு. பட் வி ஹேவ் ஒன் ஃபார்முலா ஃபார் திஸ். எதுக்கு அந்த ஃபார்முலான்னா, சின்ன கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். ஓகேங்க, 11 மெகாஹெர்ட்ஸ்ல இதை யூஸ் பண்ணி இந்த 0 to 10 ரன் ஆகுது. இதை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கு. அப்படியே கனெக்ட் பண்ணுமா ஜி? எதுங்க? ஆமா 1 மினிட் தான் இருக்கு. நீங்க அகைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டான பேர் கனெக்ட் பண்ணுங்க, இப்போ அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ வந்துட்டு 0 to 10 0 to 10 அப்படி போயிட்டு இருக்கு. ஒன்னொன்னு இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கு. ரைட், நல்லது. ஒன் செகண்ட், சம்திங் ஐ டிஸ்ட்ராக்ட். எதை சொல்ல வந்து நினைக்கும்? 16 bit 65535. 0 to 10 வந்து இந்த கரெக்ட் 11 மெகாஹெர்ட்ஸ். கரெக்ட். என்ன சொல்ல வந்தேன்னா பாயிண்ட் பிடிச்சிட்டேன். இப்போ என்னன்னா